எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் அம்கிரி சௌந்தரராஜன். டெய்லி நாராயணியம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி பூதனை மோட்சம் பார்க்கலாம். பூதனை மோட்சம் தசகம் 41. வசுதேவர் சொல்லை கேட்டு வழி முழுதும் அச்சம் கொண்டு கோகுலம் திரும்பிய நந்தகோபர் கோகுலம் அடைந்ததும் அருகில் இருந்த பெரிய பெரிய மரங்களையெல்லாம் பொடித்திருந்த ஏதோ ஒரு பெரிய உருவம் வீழ்ந்து கிடப்பதைக் கண்டு அச்சம் கொண்டு தங்களை சரணடைந்தார். கோபியர்கள் கூற நிகழ்ந்ததை அறிந்த கோப்பர்கள் அனைவரும் பயமும் வியப்பும் கொண்டு சிறிது காலம் அறிவிழந்து செய்வதறியாது திகைத்து நின்றனர். பின் தங்களால் வீழ்த்தப்பட்ட அந்த பயங்கரமான அரக்கியின் உடலை கோடரி கொண்டு துண்டு துண்டாக்கி வெகு தூரத்தில் இருந்தனர். தாங்கள் திருமுலைப்பார் உண்டதால் புனிதமாக்கப்பட்ட அந்த பூதனையின் உடல் நின்றும் உயரக் கிளம்பிய புகை இது என்ன அகிலின் வாசனையா, சந்தன வாசனையா, அல்லது குங்குலியன் நறுமணமா என்று வியக்கும்படி இருந்தது. என்னுடைய திருமேனியை தீண்டுபவர்களுக்கு பயன் வெகு தொலைவில் இல்லை, உடனே கிட்டிவிடும், மறுபிறப்பில்லை, பிரிவிலேயே பெறலாகும் என்று ஆயர்களுக்கு கூறுவது போல தாங்கள் பூதனையின் உடலை நறுமணம் கமழச் செய்தீர்கள். நல்ல வேளை, பேயான பூதனையினால் குழந்தை கொல்லப்படாமல் தப்பியதே இதுவே பெருத்த ஆச்சரியம். தீங்கு விளையும் என்று வசுதேவரால் முதலேயே தெரிந்து கூறப்பட்டது வியப்பிற்குரியதே என்று இடையர்கள் பேசிக்கொண்டார்கள். இவ்வாறு பேசி அவர்கள் தங்கள் திருமுகத்தைக் கண்டு பேரானந்தத்தில் மூழ்கினார்கள். வசுதேவனான குருவாயிரப்பா, தாங்கள் கோகுலத்தில் இருப்பதால் இந்த கோகுலம் முழுவதும் நாளுக்கு நாள் ஓங்கி பெருகும் லக்ஷ்மி கடாட்சம் உடையதாகவும் குறைவற்ற நலம் நல்கும் நற்செயல்கள் நூற்றுக்கணக்கானவை தடையின்றி நடப்பதாகவும் நாற்புறம் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்குவதாகவும் இருந்தது. நாள்தோறும் ஆய்ச்சியர் தங்கள் இல்லம் தோறும் உங்களுடைய அழகிய திருமேனியும் புன்சிரிப்பையும் பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு வீட்டு வேலைகளை முடித்தும் தங்களை காண ஓடி வந்து பார்த்து மிகவும் இன்பம் அடைந்தனர். இடைச்சி ஒருத்தி, அதோ இந்த குழந்தை என்னையே உற்று பார்க்கிறான் என்றாள். மற்றொருத்தி, இல்லை இல்லை என்னையல்லவா கண்டு சிரிக்கிறான் என்றாள். வேறொருத்தியோ தன் இரு கைகளையும் நீட்டி, குழந்தாய் ஓடிவா ஓடிவா என்று அழைத்தாள். ஈசனை குருவாயிரப்பா, கோபியர்கள் தங்களிடம் எப்படித்தான் நடந்து கொள்ளவில்லை. இடைச்சியர்கள் தங்களது அழகிய திருமேனியை தீண்டுவதில் கொண்ட ஆர்வத்தினால் ஒருவருக்கொருவர் மாற்றி மாற்றி உங்களை கையில் ஏந்தினார்கள். அப்பொழுது தாங்கள் ஒரு சிவந்த தாமரை மலர் மாலையில் ஒரு மலரிலிருந்து மற்றொரு மலருக்கு தாவிச் செல்லும் பொறிவண்டு போல காட்சியளித்தீர்கள். ஹரியே குருவாயிரப்பா, தங்களது மடியில் இருத்தி திருப்பாலை ஊட்டி தங்கள் திருமுகத்தைக் கண்டு நெகிழ்ந்த யசோதை பெற்ற ஆனந்த நிலையை எங்கனே கூறுவது? திருமேனி அழகு கண்டு ஆர்வமும் பூதனை போன்றவர்களால் தீங்கு நேருமோ என்ற அச்சமும் கலக்கமும் அதனால் செய்வத்திடம் வேண்டுதலும் இது போன்ற பற்பல நிலைகளை யசோதை அடைந்தாள். அப்படிப்பட்ட தாங்கள் என்னை நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டும். கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து.